கம்ப்யூட் ஃபர்ஸ்ட் ஒன் லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 8 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 5x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம் லிமிட் எக்ஸ்டெண்ட் டு -2 -3/2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்துகிட்டு லெட் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 8 இன்டூ அதாவது அந்த f(x) ஃபங்க்ஷன் எப்படி இது 5x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ விட்டுட்டு அந்த 5ன்னு கொடுத்துருக்கிறத நம்ம கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதை ஃப்ரண்ட்டில் லிமிட்டுக்கு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறோம். அப்போ 5 லிமிட் 5x எக்ஸ்டெண்ட் டு 8 அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடுறோம். புரியுது இல்லைங்களா? அப்போ அந்த 5 அங்கே போயிடுச்சுன்னா இங்கே வெறும் x ஒண்டி தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த எக்ஸ்ன்ற இடத்துல தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 5 தூக்கி இங்கே போட்டுக்கிறோம், எக்ஸுக்கு பதிலாக இந்த 8 போட்டுக்கிறோம். 5 8 சார் எவ்வளோ வருது நம்மளுக்கு 40. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 8 5x இஸ் ஈக்குவல் டு 40. அப்படி 5 to 8 அந்த எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் 8 வேல்யூ போட்டுறோம். 5 8 சார் 40. இது நம்மளுக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. புரியுது இல்லைங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் சம் பார்க்குறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -2 -3/2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வேல்யூவை தான் கோஎஃபிஷியண்ட்டை தான் நம்ம என்ன செய்கிறோம் கான்ஸ்டண்ட்டாக வெளியில் கொண்டு வந்துடுறோம். அப்போ -3/2 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -2 இல்லைங்களா? அந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் மைனஸ் அந்த கொண்டு வந்து வெறும் எக்ஸ் இருக்குது. எக்ஸுக்கு பதில் அந்த இடத்துல -2 போட்டுக்கிறோம். அந்த -3/2 இன்ட்டு -2 அப்படின்னு போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கலாம். இதையும் இது சிம்பிளிஃபை பண்ணால் -1 மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 3 3. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -1 -3/2 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது ஆன்சர் இல்லைங்களா? இது இப்படி எடுத்து எழுதிடும். இப்போ எந்த சம்மிலையுமே நம்மளுக்கு 5xோ இல்லை -3/2xோ வந்தது எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் தான் என்ன இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக வெளியில் போயிடுச்சுன்னா வேறு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ 5 × 8 பதில் அந்த எக்ஸ் போடுறோம். 5x 40 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? இதை புரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அழகாக போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும்.